வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வாரத்தோட முதல் நாள். நிஃப்டியினுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செக்யூரிட்டிசேஷன் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக மார்க்கெட் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும், சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,180 நமக்கு நாளைக்கு ஆக்ட் ஆகும். 24,180ல் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னா 24,300 அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 880 மன்னிக்கணும், 880ல் நாளைக்கு ஆக்ட் ஆகும். S2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700 அப்படிங்கிறதுல நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இதான் பார்த்தோம். சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம். மார்க்கெட் ஓவராலாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே வருது அப்படின்னு பார்த்துருவோம். மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வருதுன்னா நமக்கு வேல்யூ ஏரியாவுடைய, அதாவது ப்ரீவியஸ் டே, நேற்றுக்குள்ள, அதாவது ப்ரீவியஸ் டேனா இதுக்கு முன்னாடி ட்ரேட் நடந்து முடிஞ்ச வெள்ளிக்கிழமையினுடைய லோ இருக்குது. அதாவது வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. இந்த வேல்யூ ஏரியா லோங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே வந்தால், இன்கேஸ் மார்க்கெட் அந்த இதையும் கட் பண்ணி மார்க்கெட் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வருதுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணி மேலே வருது அப்படின்னா, இது ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே வந்தா ஓகேவா. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி மார்க்கெட் மேலே வருதுன்னா கண்டிப்பாக வேல்யூ ஏரியா ஹையில் தான் நம்மளோட R1 அப்படிங்கிறது அந்த 24,180 அப்படிங்கிற லெவல் இருக்கு. ஓகே, இந்த 24,180 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே வந்தா ஓகேவா. சரி, இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துன்னா நமக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்க்கலாம். ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்து முடிஞ்ச, அதாவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை ஓகேவா, 27 ஜூன் 27ஓட விபிஓசி, வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. அந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் நமக்கு கீழே வருது, அதையும் கிராஸ் பண்ணி இன்கேஸ் கீழே வந்தது அப்படின்னா S1 நம்ம கொடுத்துருக்கிற 23,880 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா. இந்த லெவல், அதாவது இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 23,800 அப்படிங்கிற லெவல். இந்த 23,800ஐயும் மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சு, அதையும் மார்க்கெட் உடச்சி கீழே வருது அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்த ஜூன் 26 அப்படிங்கிற மிட் பாயிண்ட் இருக்குது. இந்த மிட் பாயிண்டோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 ஓகேவா. 23,800 780 23,800 வச்சுக்கிடுமா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரையா. இந்த 23,800ங்கிற இடத்துல நமக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட் இந்த S1 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நல்ல ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய இதிலேருந்து சப்போர்ட் எடுத்து வேல்யூ ஏரியா ஹைலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கொடுத்துருக்கு ஓகேவா. இந்த எம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்த மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இந்த வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சப்போர்ட் எடுக்கலாம். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா, இல்லைனா S1ல் நமக்கு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இந்த S1 தாண்டி கீழே வந்துச்சுன்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எம் பேட்டர்ன் கொடுத்ததுனால நான் சொல்கிறேன். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சுன்னா எங்கே இருக்கும் நமக்கு சப்போர்ட்னு பார்த்துட்டோம். ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா எது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டோம். சரி, ஓகே, மார்க்கெட் ஓவராலாக நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த R1 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செல்லிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 24,180ங்கிற இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் உள்ளே வருதுன்னா நம்ம ஒரு செல்லிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். உடனே நீங்கள் செல் பண்ணிட வேண்டாம். மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துக்கு ரிஜெக்ஷன் ஆகும்போது செல் எடுக்கலாம் ஓகேவா. இல்லை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே, அதாவது இப்போ ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் நமக்கு சப்போர்ட் ஆயிரும் ஓகேவா. 24,180ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆயிரும். மார்க்கெட் அடுத்தடுத்த லெவலில், அதாவது 24,180ல் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 24,300 அப்படிங்கிற R2 ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் 180க்கு மேலே மார்க்கெட், அதாவது 180னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை வந்துடும். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே. இப்போ ஒருவேளை மார்க்கெட் நமக்கு இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ அதாவது ப்ரீவியஸ் டைனுடைய லோ, இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது 23 ஒரே நிமிஷம்
23 900 950 ஓகேவா? இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு 950 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. இன்கேஸ் சப்போர்ட் எடுக்கலைன்னா மார்க்கெட் வந்து S1 நம்ம கொடுத்துருக்கிற 23,880 மார்க்கெட் வரைக்கும் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேவுடைய ஹையில் ஓப்பன் ஆனோடனே செல்லிங்க்கு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணாமல் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து அந்த இதெல்லாம் S1 தாண்டி கீழே வந்துச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்தோட லெவல் பார்த்துட்டோம். நம்ம 23,800ங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த S1 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கு ஓவராலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கான ஓவரால் ப்ரிடிக்ஷன். சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தோம். எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் லிங்க், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் எனக்கு ஏதாவது அப்டேஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ போடுறது வந்து என்னைக்கா ஒரு நாள் நம்மளால் முடியலை, நான் வெளியே போகிற அன்றைக்கி எனக்கு வேலை இருக்குன்னா அதில் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் போட்டுருவோம். நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.